அரண்களை நிர்மூலமாக்க நமக்கு தேவை மாம்ச பலன் அல்ல, ஆவியின் பலன். 3ஆம் வசனம் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று எழுதுகின்றார். ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராக பல போர்களை சதுர கொண்டு வரலாம், பலவிதமான அரண்கள் எழும்பலாம். அத்தனை நிர்மூலமாக்குவதற்கு, அத்தனை உடைத்தெறிவதற்கு நமக்கு தேவை ஆவியின் பலன். நமக்கு தேவை தேவனுடைய பலன், நமக்கு தேவை. இங்கே பவுல் தெளிவாக சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, வாயினால சண்டை போடுவது அல்ல, கையை காலை நீட்டுவது அல்ல, அல்லது வேறு ஏதோ யுக்தியை பயன்படுத்தி மாம்சத்தில் போராடி கொண்டு இருப்பதல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தெய்வ பலத்தில் நாம் பலப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபை தந்து நிலைநிறுத்துவாராக. இன்று பலவிதமான